வணக்கம் அண்ட் வெல்கம் டு மங்கையர் அறுசுவை. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி என்னன்னா அடை தோசை எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இது ரொம்பவே ஆரோக்கியமானது, ரிச் புரோட்டீன் நிறைஞ்சது. இத மல்டிகிரெயின் தோசை அப்படின்னு கூட சொல்லலாம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபி செய்யறதுக்கு எல்லா அளவுகளுமே சமமான அளவுல இருக்கணும். 1/4 கப் அளவு துவரம்பருப்பு எடுத்திருக்கேன். அதே அளவுல பாசிப்பருப்பு, கடலைப்பருப்பு, உளுந்து 1/4 கப், பச்சை பயிறு 1/4 கப், அரிசி பச்சரிசியோ அல்லது இட்லி அரிசியோ எடுத்துக்கோங்க, அது 1/4 கப். இப்ப இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அலசிடுங்க. அலசிட்டு தண்ணி ஊத்தி இதை ஊற வைங்க. 5 ல இருந்து 6 மணி நேரம் அப்படின்னா ஓவர் நைட் ஊற வச்சுக்கோங்க. நான் ஓவர் நைட் தான் ஊற வச்சிருக்கேன். காலையில பாருங்க நல்லாவே ஊறி வந்திருக்கு. இப்போ இதை நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். அதுல இருக்கிற தண்ணி ஊத்தியே அரைச்சுக்கோங்க. ரொம்ப கெட்டியாவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாவும் இருக்கக்கூடாது. அதே மாதிரி ரொம்ப நைஸாவும் அரைச்சிடக்கூடாது, ரொம்ப கொரப்பாவும் அரைச்சிடக்கூடாது. கொஞ்சமா நெருடலா இருந்தாவே போதும். இப்ப அரைச்சிட்டு வந்தாச்சு. இத வேற ஒரு பாத்திரத்துல மாத்திக்கலாம். இப்ப இதுல கையளவு நறுக்கின வெங்காயம் சேர்த்துக்கோங்க. இஞ்சி 1 பீஸ் எடுத்துக்கோங்க. பச்சை மிளகாய் உங்க காரத்தை பொறுத்து 2 அல்லது 3 சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு பச்சை மிளகாய் சேர்க்க விருப்பம் இல்லைன்னா காஞ்ச மிளகாயும் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவு சீரகம், 1/2 ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள். இதுல பருப்புலாம் சேர்த்திருக்கனால பெருங்காயத்தூள் 1/4 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி தழை கொஞ்சமா நறுக்குனது, கருவேப்பிலையும் கொஞ்சமா நறுக்குனது, தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. இப்ப இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். உங்களுக்கு இப்படி செய்ய விருப்பம் இல்லைன்னா வெங்காயத்தை தவிர்த்து மத்த எல்லாத்தையுமே மொத்தமா நீங்க மாவு அரைக்கும் போதே சேர்த்து அரைச்சிடலாம். இதுல இன்னும் தேங்காய் இருக்கு இல்லையா, அதை துருவியோ அல்லது சில்லா நறுக்கியோ சேர்த்தாலும் ரொம்ப டேஸ்டா இருக்கும். இப்ப மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்ப தோசைக்கல்ல சூடு பண்ணி கொஞ்சமா எண்ணெய் ஊத்தி நல்லா எல்லா பக்கமும் பரப்பி விட்டுக்கோங்க. இப்ப நம்ம அடை ஊத்திடலாம். உங்களுக்கு ரொம்ப பெருசா வேணும்னா இன்னும் கொஞ்சம் மாவு கூட சேர்த்துக்கோங்க. நான் சின்னதா தான் செய்யறேன். இப்ப சுத்தி எண்ணெய் ஊத்திக்கோங்க. நல்லெண்ணெய் யூஸ் பண்ணீங்கன்னா இன்னும் டேஸ்டா இருக்கும். இந்த மாவை நம்ம புளிக்க வைக்க தேவையே கிடையாது, உடனே செஞ்சிடலாம். அடைக்கு மாவை புளிக்க வைக்க கூடாது. இப்போ ஒரு பக்கம் வெந்துருச்சு, இன்னொரு பக்கத்தை நம்ம திருப்பி போட்டுடலாம். நம்ம இத நைட்டு ஊற வச்சிட்டோம்னா காலையில ஒரு 10 நிமிஷத்திலேயே நம்ம காலை சாப்பாடு ஈஸியா ரெடி பண்ணிடலாம். அவ்வளவுதான், நம்மளுடைய அடை தோசை ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்க வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி இருந்துச்சுன்னு உங்க கமெண்ட்ஸ் எனக்கு போஸ்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம மங்கையர் அறுசுவையை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இத்துடன் உங்களிடமிருந்து விடைபெறுவது நந்தினி பாலகிருஷ்ணன். நன்றி, வணக்கம்.